வழித்தடம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு உரையாட டிவிகே கட்சியின் ஆதரவாளர் திரு அனந்தஜித் அவர்கள் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எல்லா கட்சிகளும் தங்களுடைய கூட்டணிகளை இறுதி செய்யும் வேலைகளில் ஈடுபட்டிருக்காங்க. தாவேக்காவை நோக்கி எந்த கட்சியுமே வராத மாதிரியான ஒரு தோற்றமானது இருக்கு. மாநாட்டில் பெரிய கூட்டணி அமைக்கப்படும் அப்படின்ற மாதிரியான பேச்சை சொல்லி பேசியிருந்தாரு விஜய் அவர்கள். ஆனா இன்னைக்கு வர பெரிய கூட்டணி அமைகிற மாதிரியான ஒரு பார்வையே இல்லையே. என்ன காரணம்? என்ன நடந்துகிட்டு இருக்கு டிவிக்கேல? டு ஸ்டார்ட் வித், தாவேக்கா பெரிய கூட்டணி அமைச்சு எலெக்ஷன் ஃபேஸ் பண்ண போறோம், ஜெயிக்க போறோம்னு மீன் பண்ணல. கொள்கை திருவிழாவில் அவர் என்ன மீன் பண்ணியிருந்தாருன்னா, தமிழ்நாடு ஃபுல்லாக 234 தொகுதியில் நம்ம நிற்க போகிறோம், அறுதி பெரும்பான்மை வாங்கி ஜெயிக்க போகிறோம், இருந்தாலும் நம்மளை நம்பி வர்றவங்களுக்கு நம்ம ஆதரவு கொடுப்போம், அவங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுப்போம். இதுதான் ஸ்டேட்மெண்ட். இதே வார்த்தைகள் தான் நினைக்கிறேன். விச் மீன்ஸ் யாரும் இங்கே வரணும்னு எங்களுக்கு தேவை கிடையாது. எங்களை நம்பி வர்றவங்கள அரவணைக்கிறதுக்கு கூட பெரிய மனசு எங்ககிட்ட இருக்குது. ஏன்னா இப்போ திமுக அதிமுக கூட்டணி பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிகளின் பலத்தாலேயே ஓட்டு வாங்கி ஜெயிக்கிற நிலைமை தான். திமுக அதிமுக நீங்கள் எப்படி தெரினாலும் 20% தான் ஆவரேஜ் அக்ரிகேட் ஆன அவங்களோட பர்சனல் ஓட் பேங்க். அவங்க வாங்கக்கூடிய அந்த 34 36 எல்லாமே கூட்டணிகள் கட்சிகள் கொடுக்கக்கூடிய, ஏன்னா மெகா கூட்டணிகள் அமைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுக்கும் ஒரு மனம், அந்த ஒரு பெரிய மனசு அவங்ககிட்ட இல்லை. அது இருக்குதுன்னு கட்சி தொடக்கும் போதே அனௌன்ஸ் பண்ணுறாரு தாவேக்கா தலைவர் விஜய். அது அப்படி தான் பார்க்கணும். கூட்டணிக்கான தேவை தாவேக்காக்கு இல்லை, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்களை நம்பி வரக்கூடிய கட்சிகளுக்கு நாங்கள் கூட்டணியில் பங்கு தருவோம், ஆட்சியில் பங்கு தருவோம் அப்படின்னு சொன்னாங்க. உங்களை நம்பி யாரும் வரலையோ? வந்திருக்காங்க. ஆக்சுவலி இது கூட்டணி அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான ஹரிபரி டைம் இது கிடையாது. ஏன்னா எனக்கு பர்சனலாக தெரிஞ்சு ஒரு 2-3 கட்சிகள் தாவேக்கோட பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு இளைஞர் கட்சின்னு ஜல்லிக்கட்டு போராட்டம் உருவான ஒரு கட்சி. அப்புறம் நீங்கள் முஸ்லீம் லீக்னு ஒருத்தர் மிஸ்டர் முஸ்தபா பார்க்கலாம். இது போல் பல கட்சிகள் அவர் மிஸ்டர் ஆனந்த் அவர்களோட பொதுச்செயலர் அவர்களோட தொடர்பில் இருக்கிறாங்க. எல்லாமே ஒரு நெக்ஸஸில் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருமித்த கருத்துக்களையும் ஒரு சேர போராட்டங்களையும் முன்னெடுக்கிறதுக்கான வழிவகைகள் அங்கே இருக்குது. ஆனால் அதை அவங்க இன்னும் பப்ளிக் டொமைன் கொண்டு வரல, அதை பப்ளிக் ஸ்பேர் இன்னும் காட்டல. ஏன்னா தே ஹேவ் சம் பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டின்னு நான் பார்க்குறேன். எலெக்ஷன் கூட்டணின்றது எப்படின்னா, அவங்கவுங்களுக்கான கொள்கை கட்சி கூட்டம் வேற வேற இருக்கும். எலெக்ஷனுக்காக ஒன்று சேரும்போது தான் அது கூட்டணியே வேண்டாம். எலெக்ஷனுக்கு முன்னாடி 1 வருஷம் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணலாம், இல்லை 10 வருஷம் ஒன்றாவே பயணிக்கலாம்னா அதுக்கு எதுக்கு கூட்டணி? எதுக்கு 2 தனித்தனி கட்சி? எல்லாம் ஒரே கட்சியில் இணைஞ்சிடலாமே. வட மாவட்டங்கள் தான் ஒரு கட்சிக்கு பெரிய பலமான ஒரு இடம்னா, வடமாண்டல தலைவராக அவரை போட்டுட்டு அந்த கட்சியை இணைச்சிடலாமே. அதுதான், அவ்வளோதானே. கூட்டணின்றது அப்படி செயல்படக்கூடாது. ஒரு கட்சிக்கும் தனித்தனி தார்மீகம் இருக்கும், கொள்கை இருக்கும், கோட்பாடு இருக்கும், அவங்களுடைய கேடர்ஸ் இருப்பாங்க, அவங்களுடைய ஒரு தேவைக்காக தான் அந்த கட்சி ஆரம்பிச்சிருப்பாங்க. மொத்தமாக கொண்டு போய் ஒரு கட்சிக்கிட்ட அடமானம் வச்சுட்டு காலம் பூரா அவங்கள ப்ளீஸ் பண்ணிக்கிட்டு ஆட்சியில் பங்கு கூட இல்லாமல் பயணிக்கிறது ஜனநாயகத்துக்கே விரோதமானது. அந்த கூட்டணியே நான் எதிர்க்கிறேன். அதை தாவேக்கா பண்ணாமல் இருக்கிறத நான் பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டியாக பார்க்குறேன். எலெக்ஷனுக்கு இன்னும் குறைஞ்சது 8 10 மாதம் இருக்குது. எவ்வளோ சீக்கிரம் ஏன் கூட்டணி பற்றி போகணும்? இது 2வது பாயிண்ட். 3வது முக்கியமான பாயிண்ட்டு, புது கட்சி ஆரம்பித்து 1.5 வயசு தான் ஆகுது. கணக்குப்படி அது ஒரு குழந்தை கட்சியை நோக்கி எல்லாரும் போகலையா அப்படின்னு எல்லாரும் திரும்பி பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் கேள்வியாவது வைக்கிறீங்க இல்லையா? இதுதான் தாவேக்காவுடைய மாஸ். அவங்க ரெடி பண்ணியிருக்கிற அந்த கிராவிட்டி, மக்கள் ஃபாலோவிங், எல்லா கண்களும் அவங்கள பார்க்குதுன்றது நான் இதை வச்சு தான் சொல்கிறேன். நீங்கள் என்னைக்காவது மற்ற கட்சிகள் தாவேக்கா அப்படின்ற ஒரு கட்சியை XY அப்படின்னு யாரோ ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா அது பிரச்சனையே கிடையாது. இந்த கேள்விகளை கேட்க மாட்டாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு 10,000 கட்சி ஆரம்பிக்கிறோம். ஸோ அதனால அதை பற்றி கேட்க மாட்டாங்க. விஜய் ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னும் பொழுது அதுக்கு முக்கியத்துவம். அதனாலதான் இந்த கேள்விகள்லாம் நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கோம். அதனாலதான் டிவிகே அப்படின்ற ஒரு கட்சி எந்த பெரிய பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ்ல இல்லைனாலுமே அந்த கட்சி பற்றியான விவாதங்கள் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு. ஸோ விஜய் தான் மேட்டர் இல்லை, விஜய் மேட்டர் இல்லை. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. எப்பயுமே மக்கள் தான் முக்கியம். மக்கள் தான், நீங்க சொன்ன மாதிரி பார்த்தா மக்கள் தான் மேட்டர். மக்கள் யார் பின்னாடி இருக்காங்களோ அவங்க இங்கே எல்லாரும் உற்று நோக்கப்படுறாங்க. இன்னைக்கு நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ ஏத்துக்கிட்டாலும் இல்லைனாலும் தாவேக்காக்கு ஒரு இளைஞர் பெரிய ஃபாலோவிங்கும், வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க முக்கியமாக தாய்மார்களுடைய வாக்கும் ஆல்ரெடி அவங்க கிட்ட இருக்கு அப்படின்றது எல்லாராலையும் உணரக்கூடிய ஒரு விஷயம். பார்த்தா புரிஞ்சுக்கிறதுன்றது பட்டறிவு. மனசால ஒன்று புரிஞ்சிக்கூடியது தான் உணர்தல். அதை உங்களால் உணர முடியும். நீங்கள் உங்கள் வீட்டில் பேசி பார்த்தாலும் தெரியும், எங்கள் வீட்டில் பேசி பார்த்தாலும் தெரியும். எல்லா வீட்டுக்கும் பரிச்சயமான ஒரு முகம், நம்ம வீட்டு பையன் பக்கத்து வீட்டு பையன் மாதிரியான ஒரு இமேஜ். இது தாவேக்காக்கு பெரிய ஓட் பேங்கை கிரியேட் பண்ணுது. இந்த மக்கள் ஃபாலோவிங் தான் விஜயோ தாவேக்காவையோ எல்லார் கண்ணிலையும் பார்க்கக்கூடிய ஒரு பிரைம் ஃபோர்ஸாக வச்சிருக்கு. இதை விட பெரிய ஸ்டார் 50 வருஷத்துக்கு மேலே திரையுலகத்தை கட்டி ஆள்ற கமலஹாசன் வந்தார். இந்த அளவுக்கு ரக்கஸ் இருந்துச்சா? இல்லை. இன்னைக்கு அவர் கூட்டணியை உடைச்சிட்டு திரும்ப வெளியில் போயிட்டு ராஜ்யசபா சீட் வாங்கி நிற்கிறாரு. அதெல்லாம் பேசு பொருளாக மாறுதா?
அவர் வந்து அரசியலா எந்த இடத்துல பார்க்கணும்னா இவ்வளவுதான் பார்க்க முடியும். ரெண்டாவது அதுக்கு காரணம் என்னன்னா இவ்வளவுதான் மக்கள் அவர் அபிமானமா இருந்தாங்க, இவ்வளவுதான் அவரை நம்பினாங்க, ஏத்துக்கிட்டாங்க. ஆனா தாவேகா தலைவர் விஜய் எப்போ தெரிஞ்சுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க 2019 எலெக்ஷன்ல போட்டியிட்ட பொழுதுதான் அது தெரியுது, இவ்வளவுதான் போல கமலோடைய ஸ்ட்ரென்த் அப்படின்னு. இப்போ 26 விஜய் அவர்கள் களம் கண்டு ரிசல்ட் வந்த பிறகுதான் இவ்வளவுதான் விஜய் அப்படின்னு அப்பதானே தெரிய வரும். இப்பயே நம்ம வந்து பெரிய பூதாகரமாக சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? கரெக்ட். ஆனா கமல் கிட்ட வந்து இல்லாத ஒரு சில விஷயங்கள் தாவேகாக்கு இருக்கு. இததான் தாவேகாவுடைய ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னு பாக்குறோம். என்ன இருக்கு? முதல் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, அவங்க தலைவர் விஜய் அரசியலுக்கு இறங்கிருக்கக்கூடிய வயசு, அவருடைய ஃபாலோவர்ஸ் ரசிகர்களுடைய ஆவரேஜ் ஏஜ், அவங்களுடைய சோஷியல் மீடியா அண்ட் சொசைட்டல் பிரசன்ஸ், இதெல்லாம் கமல்ஹாசனுக்கு கிடையாது. கமல்ஹாசன் அரசியலுக்கு வருவார்னு 2018 வரைக்கும் சொல்லியிருந்தா கமல்ஹாசனே நம்பி இருக்க மாட்டார். அவர் அரசியலுக்கு வரும்போது தமிழகத்தில் பெரும் ஆளுமைகள், ஜெயலலிதா அம்மையார் மறையிறாங்க, கலைஞர் வந்து கிட்டத்தட்ட உடல்நல முடியாத காரணத்தினால இன்னும் அவர் கட்சி ஆரம்பிச்சு சில காலங்களில் அவர் மறையிறாரு. தமிழகத்தின் ஆளுமை என்று பார்க்கப்பட்ட இருபெரும் துருவங்கள் மறையுது. சினிமால இருந்து வந்து கோலோட்சி விஜயகாந்த்ன்ற ஒரு ஆளுமை சரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அவரோட உடல்நிலை அவருக்கு ரொம்ப ஏதுவா இல்லை. ஸோ தமிழகத்தில் ஒரு பெரிய பவர் வேக்யூம் இருந்துச்சு. இந்த பவர் வேக்யூமை தான் ரஜினிகாந்த் கேபிட்டலைஸ் பண்ணுவாரு, இல்லை ரஜினிகாந்தை முன்னிறுத்தி பாஜக கேபிட்டலைஸ் பண்ணணும்லாம் நிறைய பேர் விமர்சனம் வச்சாங்க. அப்போ ஒரு வேக்யூமை கேபிட்டலைஸ் பண்ண வர கமல்ஹாசன், கேப் இருக்குன்னு வந்த கமல்ஹாசன் அவரோட 65+ வந்திருக்காரு. அப்போ அவரோட ரசிகர்களுடைய ஆவரேஜ் ஏஜ் என்ன நீங்க பார்க்கணும். அவர் வந்து பெரிய டஃப் காம்படிஷன் கொடுக்குற நம்பிக்கையில வரல. ரெண்டாவது, கட்சி ஆரம்பிக்கும் போது கட்சிக்கு வந்து 3 முக்கியமான வேலைகள் இருக்குங்க. ஒரு கட்சியோட பலம்னா 3 இடத்துல நம்ம செக் பண்ணணும். ஒன்று, அந்த கட்சியோட தலைமை, அவங்களுடைய கேரிஷ்மா, இல்லை அவங்களுடைய கொள்கை பிடிப்பு, அவங்களுக்கான ஃபேன் ஃபாலோயிங். ஃபேன் ஃபாலோயிங்னோடனே நீங்கள் வந்து திரும்ப வந்து விசிலடிச்சாங்க கொஞ்சம் நினச்சிக்காதீங்க. முதல்வர் ஸ்டாலினுக்கு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் உண்டு, பிரதமர் மோடிக்கும் ஒரு ஃபேன் ஃபாலோயிங் உண்டு. ஃபேன் ஃபாலோயிங்னா அவங்களால் ஈர்க்கப்பட்டவர்கள், அவர்களின் கருத்துக்களாலும் ஈர்க்கப்பட்டவர்கள், அப்படி இருப்பாங்க. கமல்ஹாசனுக்கு அது இருந்துச்சு. ரெண்டாவது, கமல்ஹாசனுடைய அந்த பூத் லெவல் வாலண்டியர்ஸ் மாதிரி கிராஸ் ரூட் லெவலில் இருக்கக்கூடிய அரசியல் புரிதலோடு இருக்கக்கூடியவர்கள். அந்த தொண்டர் படை எவ்வளோ பெருசு, அவங்களோட ஆக்டிவிட்டி எவ்வளோ இருந்துச்சு, எவ்வளோ ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு வயசோ வலிமையோ இருந்துச்சு. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், கிரிட்டிசிசமாக எடுத்துக்க வேண்டாம். கமல்ஹாசன் அரசியலுக்கு வரும்போதே அவருடைய ரசிகர்களுடைய ஆவரேஜ் ஏஜ் 50. களத்தில் இறங்கி செயல்படக்கூடிய ரசிகர் மன்ற ரசிகர்களின் ஆவரேஜ் ஏஜ் 50. மறுக்க முடியுமா அவங்களால? ஏன்னா அவங்களாம் அவருக்கு 30 ஆண்டு காலமாக ரசிகர்களாகவே இருக்கிறாங்க. அவங்களுடைய 20 ஆரம்பிச்சு 50, 55க்கு வந்துட்டாங்க. 55 வயசுல இருக்கக்கூடிய ஒரு செட் ஆஃப் ரசிகர்கள் ரசிகர் மன்றம் வாயிலாக இறங்கி அரசியல் கட்சி வேலையை செய்யறதுன்றது எவ்வளோ ப்ராப்ளம். அவங்களுக்கு வந்து ஃபேமிலி இருக்கும், ஃபேமிலியில் 1008 ப்ராப்ளம் இருக்கும், கிட்டத்தட்ட செட்டில் லைஃப் ரிட்டையர் ஆக போகிறவங்க. அவங்கள நீங்கள் எப்படி எதிர்பார்க்க முடியும்? ரெண்டாவது ஃப்ளா, அது விஜய்க்கு எவ்வளோ பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டை நான் சொல்லவே வேண்டாம். மூணாவது, இவங்களை கட்டமைக்கிறதுக்கோ வலிமைப்படுத்துறதுக்கோ அரசியல் படுத்துறதுக்கோ கமல் என்ன எத்தனைச்சாரு, என்ன பண்ணாரு? எத்தனை இடத்துல பூத் லெவல் வாலண்டியர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணாங்க? எத்தனை இடத்துல பூத் லெவல் வாலண்டியர்ஸ் கருத்தரங்கம் நடந்துச்சு? தெரியாது. ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் அவரோட ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் ஈவெண்ட்டாகவே நான் பார்த்தது கோவையில் நடந்த பூத் லெவல் வாலண்டியர்ஸோடைய பயிலரங்கம். அங்கே எந்த கட்சியுமே நடத்தாத அளவுக்கு பயிலரங்கத்தை ஒரு கட்சி தலைவர் உட்காந்து ஓவர்சி பண்ணி அந்த எல்லாரும் ஒழுங்காக படிக்கிறாங்களா அப்படின்னு ஒரு ஹெட் மாஸ்டர் உட்காந்து பார்க்குற அளவுக்கு பொறுப்பாக கவனிக்கிறாரு. ஏன்னா விஜய் அங்கே இருக்கிற வரைக்கும் அவங்க தான் உட்காந்துருப்பாங்கன்னு அவருக்கு தெரியும். அந்த மேக்னட்டிசம் எப்படி பொலிட்டிசேஷன் பண்ணுறாருன்றது தான் இங்கே நீங்கள் பார்க்க வேண்டிய பியூட்டிஃபுல்லான ஆஸ்பெக்ட். ஸோ கட்சியை அரசியல் ரீதியாக ஒரு கூட்டத்துக்கு இருக்குது, அந்த கூட்டத்தை அரசியல் வயப்படுத்தி ஒரு புரிந்துணர்வு ஏற்படுத்தி அந்த கட்சியை வளர்க்குறதுன்றது 26 தேர்தலுக்கு மட்டும் கிடையாது, அதை தாண்டின ஒரு லாங் விஷன் இருக்கிறவங்க தான் இந்த எஃபர்ட் எடுப்பாங்க. ஸோ 26 தேர்தல் ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்கன்ற பிரச்சனை இல்லை. அதை தாண்டியும் விஜய் 5-6 எலெக்ஷனுக்கு ஸ்டேட்டாக ஃபுல் ஆஃப் ஸ்ட்ரென்த்தோட போராடுவார். இந்த கட்சி நூற்றாண்டையும் தாண்டி பயணிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு அந்த கட்சி உருவாகுது. பயணிக்குது இல்லைன்றலாம் ரெண்டாவது. எதற்காக அந்த கட்சி உருவாகுது, என்ன நிலைப்பாடில் ஒர்க் பண்ணுறாங்கன்றது பார்க்குறோம் இல்லைங்களா? அந்த இடத்துல தாவேக்கா வந்து மிளிருது. இப்போ இல்லை கொள்கையா தாவேக்கா அடி எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தா கூட, கொள்கை ரீதியாக அவங்க சொல்ற கொள்கைக்கு இங்க பிரச்சனை ஏற்படும் பொழுது அவங்க அதை குறித்து பேசுறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. குறிப்பாக கமலஹாசன் அவர்கள் கன்னட மொழி குறித்து சொன்ன விஷயத்துல வந்து விஜய் அவரோட நிலைப்பாடு என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. பிறப்போக்கும் எல்லாம் இருக்கும்ன்றது நிலைப்பாடு. கன்னடாவும் தமிழ் எப்படி பிரிக்கும்? பிறப்போக்கும் எல்லாம் இருக்கும். கன்னடா உயிர் வேற, தமிழ் உயிர் வேறையா? முதல்ல நீங்கள் தக் லைஃப் படத்தை பற்றின ஒரு பிரச்சனையும் தமிழர்களுடைய மானத்தையும் தயவு செய்து ஒரு சேர வைக்காதீங்க. இது நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஒரு படத்தை சம்மந்தப்பட்ட ஒரு அரசியல் படம். பார்த்தீங்களா? ரிவ்யூ பார்த்தீங்களா? அட்லீஸ்ட் இப்போ அந்த படத்துக்கு முன்னாடி கிரியேட் பண்ண ரக்கஸ் ஏன் கிரியேட் ஆச்சுன்னு புரியுதா உங்களுக்கு? இது ஒரு ஆர்கனைஸ்டு விஷயம்னா நான் பார்க்குறேங்க. நான் ஒரு குற்றச்சாட்டு தேவைப்பட்டு கிரியேட் பண்ணாங்க. படம் 2வது நாள் இழிச்சு போச்சு. இப்படி தானே பண்ணுறாங்க. நல்லா இல்லாத படங்களுக்கெல்லாம் ஏதோ ஒன்றத்தை கிரியேட் பண்ணி ஒரு பேசு பொருளாக மாற்றி அதுக்கு ப்ரீ சேல்ஸை நல்லபடியாக விற்று, இப்போ தமிழகத்தில் விற்காது, கன்னடாவில் பார்க்கக்கூடாதுன்னு ஒரு தடையை போட்டால் அதுக்கு மன்னிப்பு கேட்டு கூட நான் ரிலீஸ் பண்ண விட மாட்டேன்னு சொன்னால் கிருஷ்ணகிரி கூட்டம் வந்து பார்த்துச்சா?
நடந்துச்சு இல்லைங்க, ஹோசருக்கு ஓடி வந்தாங்க இல்லைங்க பெங்களூர்னு படம் பார்க்க. இது அந்த படத்தோட முதல் நாள் வசூலுக்கு ஏற்பட்ட வேலை அப்படி நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த படத்தோட ப்ரொடியூசர் யாரு, டிஸ்ட்ரிபியூட்டர் யாரு, இதுபடி அரசியல் இல்லைன்னு சொல்றீங்களா? தக் லைஃப் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுது, அடுத்த வாரம் திங்கக்கிழமை போயிட்டு ராஜ்யசபா எம்பின்னு ஃபைல் பண்றாரு, நாமினேஷன் ஏற்றுக்கப்படுது, ராஜ்யசபா எம்பி ஆகுறாரு, திமுகவோட ராஜ்யசபா எம்பியா பார்லிமெண்ட் போறாரு. இதுக்குள்ள அரசியல் இல்லை. இந்த அரசியலுக்கு வந்து தமிழகமே போய் திரண்டு நிற்கணும் கர்நாடகாவை எதிர்த்து. கர்நாடகாவில் இருக்கிற அரசியல்வாதிகளோட மெச்சூரிட்டி பாருங்க. அங்க ஒரு ஐபிஎல் 18 வருஷமா காத்திருந்து ஜெயிச்சிருக்காங்க. மக்கள் இந்த மாதிரி வெள்ளமா வந்து நிப்பாங்கன்னு தெரியும். இன்டெலிஜென்ஸ்ல இருந்து லெட்டர் கொடுத்துருக்காங்க. அதை பத்தி துணை முதல்வருக்கும் அறிவு இல்லை, அக்கறை இல்லை. அங்க உட்காந்துட்டு இவங்க தக் லைஃப்க்கு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு மேடையில ஒரு கலைஞன் பேசுறதுக்கு ஒரு அரசியல் முதல்வரோ துணை முதல்வர் பதில் சொல்லணுமாங்க? இதை சொல்றதுக்கு டைம் இருக்கிற அறிவாளிகளுக்கு அங்க உட்காந்துட்டு அந்த பெங்களூர்ல இவ்வளவு ஒரு கூட்ட நெரிசல் வரும், இவ்வளவு பேர் இறப்பாங்க, போலீஸ் டிசிபிக்கு அவங்க லெட்டர் கொடுத்துருக்காரு, இந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஸ்டாப் பண்ணுங்கன்னு. அதை பார்க்கற இல்ல. அரசியல் கட்சி தலைவர்களும் முதல்வர் துணை முதல்வரும் ஆர்சிபி ஃபேன் மாதிரி பட்டாசு வச்சு கொண்டாடிட்டு இருந்தா கூட்டத்தை யார் கண்ட்ரோல் பண்றது? இதுக்காக இவங்களை நாம எலெக்ட் பண்ணி உட்கார்ச்சிருக்கோம். கமலுக்கு ஆதரவா நீங்க பேச, கமலுக்கு ஆதரவா எதுங்க பேசணும்? கமலுக்கு ஆதரவா நீங்க பேச வேண்டாம். இந்த மொழி வந்து எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு ஏங்க இது உலகத்துக்கே தெரியுங்க. நாங்க தான் சொல்றோமே, தமிழ் மொழி ஆதிக்கூடியோட முதல் மொழி, உலகத்துல முதல் மாதம் தமிழ் எல்லாருக்கும் தெரியும். சயின்டிபிக்கா எடுத்து என்டிமாலஜி பாத்தீங்கன்னா எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியும். இதுக்கு வந்து ஒருத்தர் விளக்கம் சொல்லணும். இதுக்கு நீங்க அரசியல் பண்ணுவீங்க, உங்க அரசியலுக்கு வந்து நாங்களாம் உட்காந்து மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கணுமா? உங்களுக்கு கேட்கும் போது சிரிப்பா இல்ல? சரி, முதல்வர் பேசினாரா? இவ்வளவு கேட்குறீங்களே, முதல்வர் பேசினாராங்க? இவர் தான் இன்னைக்கு தமிழினத்தின் தங்கத்தலைவன், முத்தமிழறிஞர் மூதறிஞர் கலைஞரின் மகன். கேட்டாரா? துணை முதல்வர் எங்க போனாரு? 3ஆம் கலைஞர் தானே சொல்றீங்க. துணை முதல்வர் கேட்க மாட்டாங்க, தாவேக தலைவர் விஜய் கேட்கணுமா? இந்த அளவுக்குலாம் நாங்கள் அரசியல் தெளிவு இல்லாமலாம் இல்லை. அடுத்த கேள்வி. இப்போ சீமான் அவர்கள் கூட வந்து பெரியார் குறித்து பேசுவார். அப்பயுமே வந்து விஜய் அவர்கள் கம்முன்னு தான் இருக்கார். கொள்கைன்னு விஜய் அறிவித்த விஷயங்களுக்கு ஒரு இழுக்கு ஏற்படும் போது இல்ல ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுது விஜய் கம்மன் தானே இருந்துட்டு இருக்காரு. என்ன கொள்கை சார்ந்த ஒரு புரிதல் இருக்கும் அப்படின்னு 2 விஷயம் சொல்றேன் பிரதர். ஒன்று வந்து இங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்லி பிரஸ் மீட் கொடுத்து எதையும் யாரும் சாதிச்சிடல. சாதனைன்றது வேற. மக்களோட வாழ்க்கை எப்படி மேம்படுத்த போறோம், எப்படி நல்லா இருக்க போறாங்க, நல்லா வைக்க போறோம்ன்றதான் ஒரு தலைவனுடைய வேலை. இல்ல சார், இங்க உட்காந்துட்டு எல்லாத்துக்கும் பிரஸ் மீட் கொடுத்துக்கிட்டு எல்லாரும் சொல்ற கருத்துக்கும் ட்வீட்டுக்கு பதில் ட்வீட் போட்டுட்டு இருக்கிறது வந்து தாவேகா தலைவர் விஜய் அளவுக்கு ஒரு ஃபேம் அந்த லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு ஜெனரல் பார்ட்டிக்கு, மெயின் ஸ்ட்ரீம் பார்ட்டிக்கு தேவை கிடையாது, பண்ணவும் கூடாது. இங்க உட்காந்துட்டு நீங்க திருமானனுக்கு பதில் சொல்லுவீங்க, சீமானனுக்கு பதில் சொல்லுவீங்க, கட்சி அப்போ கிடையாது. இங்க இருக்கிற வேலை என்னன்னா, அரசியல்ல உலகத்தின் சிறந்த சொல் என்ன நினைக்கிறீங்க? செயல். பதில் சொல்லிட்டே இருக்கிறவங்க எல்லாம் வந்து இங்க எதுவும் பண்ணல. 15 வருஷமா பார்க்காத பிரஸ் இல்ல, பேசாத போராட்டம் இல்ல, நிக்காத மேடை இல்ல. எத்தனை எம்எல்ஏ நாம் தமிழர்ல? மாற்றம்ன்றது எப்படி வரும்? சட்டசபைக்குள்ள கால் வைக்கணும், அங்க போய் போராட்டம் பண்ணணும், சட்ட போராட்டமா இது வலுக்கணும், வெளியில வந்து இது மக்களுக்கு தெளிவுபடுத்தணும், அப்படிதானே வளரணும். சீமானண்ணன் பண்ணாத போராட்டத்தை தாவேகா பண்ணிட முடியுமா? இல்ல பண்ணிட்டா மட்டும் அது மாற்றத்தை கொண்டு வந்துருமா? மாற்றம்ன்றது இங்க அடிப்படை அரசியல் மாற்றம்னு சீமானண்ணன் சொல்றதை தாவேகா தான் செய்ய முடியும். ஏன்னா இந்த திமுக அதிமுகன்ற கரப்ஷன் பொறையோடி போன கட்சிகளை மொத்தமா நீக்கிட்டு ஒரு புது சிஸ்டம் வரணும். அதுக்கான வேலையை பார்ப்பீங்களா? உட்காந்து எல்லாருக்கும் பதில் சொல்லிக்கிட்டு பேசு பொருளை மாத்திக்கிட்டு சும்மா இருக்கும் போதே அது பேசு பொருளா தான் இருக்கு. சார், நம்ம இதெல்லாம் நம்ம பேச மாட்டோம்னு சொல்றோம். ஆனா வந்து பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி வந்த போது மட்டும் நம்ம டக்குன்னு அறிக்கை விட்டோம், வந்து இது பெரிய அபாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை விட்டோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசாம கூட்டணி அவங்க சேர்ந்தா நமக்கு என்ன கிடக்குது, நம்ம ஏன் அதில் போய் அறிக்கை விடணும்? கரெக்ட். ஸோ இப்படி நம்ம பார்க்கணும்ல. கரெக்ட், நல்ல கேள்வி. முதல்ல வந்து நீங்க பெரியார் குறித்த கேள்வி ஒன்று கேட்டீங்க. பெரியாரோடைய வந்து யாரோ ஒருத்தரோட ஒரு அறிக்கை வந்து பெரியாரை சிறுமைப்படுத்த முடியாது. அந்த அறிக்கையை என்டாஸ் பண்ண கூடாதுன்றதுக்காக கூட தாவேகா தலைவர் விஜய் பேசாம இருந்திருக்கலாம். ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, பெரியாரின் கொள்கைகளிலேயே எல்லாத்தையும் நாங்க ஏத்துக்கல அப்படின்ற ஒரு ஜெனரல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க வந்து கடவுள் மறுப்பு அண்ணாவே ஏத்துக்கல. அண்ணாவே வந்து என்ன சொல்லியிருக்காரு? ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்லியிருக்காரு. ஸோ இங்க எல்லா பெரியாரிய கொள்கையை ஏற்றுக்க முடியாது. ஆனா பெரியாரிய கொள்கை சிலதை வந்து ஏத்துக்காம தமிழகத்தில் வேலையை செய்ய முடியாது. அது வந்து நீங்க ஜாதி மறுப்பா இருக்கலாம், பெண்ணிய விடுதலையா இருக்கலாம், இது மாதிரி நிறைய முற்போக்கு சிந்தனைகள் இருக்கு. அதை ஏத்துக்காம இங்க யாரும் இருக்க முடியாது. நீங்களும் நானும் இருக்கவே முடியாது. தமிழ்நாடு அந்த மாதிரி ஒரு பூமி. அதெல்லாம் ஏத்துக்கிறோம். இந்த மாதிரி பெரியாரிய முற்போக்கு சிந்தனைகளை ஏத்துக்கிறோம்னு சொல்றதுனால பெரியாரை பத்தி யார் எது சொன்னாலும், பெரியார் சிலை மேல ஒரு காக்கா வந்து உட்காந்து கூட தாவேகா தலைவர் விஜய் விரட்டலன்னு சொல்லுவீங்க போல இருக்கு. அது இல்லைங்க ஒரு வேலை. அதுக்கு ஸ்டேட்மெண்ட் பதில் சொல்லிட்டேன். இப்போ நீங்க கேட்ட அதிமுக பாஜக பத்தி சொல்றேன். பாஜகவை கொள்கை எதிரின்னு சொல்றாங்க. அரசியல் எதிரி கொள்கை எதிரிக்கு என்ன வித்தியாசம் முதல்ல சொல்றேன். அரசியல் எதிரினா இப்ப இந்த வருஷம் ஆட்சியில் வந்து திமுக இருக்கிறாங்க. திமுகவை அங்க வந்து அகற்றுவதுதான் எங்களுடைய அரசியல் பயணம் அப்படின்னு சொல்லும்போது இவங்களை அரசியல் எதிரின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், அப்படி நடக்க வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் சொல்றேன். 26 தேர்தல் அதிமுக ஜெயிச்சிடறாங்கன்னு வச்சுப்போம், தாவேகா எதிர்கட்சி தலைவராக வந்துடுறாங்கன்னு வச்சுப்போம். அப்போ அன்னைக்கு அரசியல் எதிரி யாரா இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா திமுக கிடையாது, அதிமுக அன்னைக்கு ஒரு ஊழல் பண்றாங்க, ஒரு மிஸ்மேனேஜ்மெண்ட் பண்றாங்க, மிஸ்கவர்மெண்ட் பண்றாங்கன்னா அன்னைக்கு யார் அரசியல் எதிரியா தாவேகா எதிர்த்து கேள்வி கேட்பாங்கன்னா அதிமுக.
கொள்கை எதிரி மாறாது, அரசியல் எதிரி மாறும். அதனாலதான் அரசியல் எதிரின்றது வந்து எலெக்ஷன் சென்ட்ரிக். கொள்கை எதிரின்றது அந்த கட்சியோட அடிப்படை கொள்கைக்கு எதிரான ஒரு கட்சின்னு சொல்றாங்க. சோ அந்த அடிப்படை கொள்கை தமிழகத்திற்கும் ஏற்புதல் இல்ல. பெரியாரிய சிந்தனைகளை மேற்கொண்டு கொடுக்கிற தமிழகம், திராவிட சிந்தனைகள் வளர்ந்திருக்கக்கூடிய கட்சிகள் இந்த இடத்துல இதுக்கு சுத்தமா பொருந்தாத ஒரு கட்சியா தான் பாஜக நம்ம எல்லாருமே பாக்குறோம். அதனால தான் பாஜகவோட பெருசா வாக்கு வாங்கி இங்க மிளிர முடியலன்றது ஒரு கலை யதார்த்தம். அண்ணாமலை போன்ற ஸ்மார்ட் பிளேயர்ஸ் எல்லாம் கூட பெரியாரெல்லாம் தொட்டது கிடையாது. அவர் மத்ததெல்லாம் பேசுவாரு, ஆனா பெரியாரை தொட மாட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும் அவர் இந்த மண்ணோட மைந்தன். பெரியாரை தொட்டா என்னன்னு அவருக்கு தெரியும். அப்போ பெரியாரை வந்து தொடாம இல்ல பெரியாரை சுத்தமா வெறுக்கக்கூடிய ஒரு சித்தாந்தம் கண்டிப்பா கொள்கை எதிரி. அந்த கொள்கை எதிரி மாறவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கொள்கை எதிரி கூட போயிட்டு ஒரு முரணா பின்வாசல் வழியா பல மாநிலங்கள் ஆட்சியை பிடிக்கிறாங்கன்ற குற்றச்சாட்டு இருக்க ஒரு கட்சி கூட போய் கூட்டணி வைக்கிறது எந்த அளவுக்கு தார்மீகமா இருக்கும் அப்படின்னு ஒரு சக கட்சியை கேள்வி கேட்கறதுல என்ன தப்பு? இப்ப திமுக போயிட்டு இத்தனை வருஷம் எந்த ஒரு நிதி ஆயோக்கும் போனது கிடையாது. போகிறதுக்கு 1008 விளக்கம் கொடுத்தாங்க. இந்த வருஷம் நிதிக்காக போனாங்க. எந்த நிதிக்காக போனாங்க? அந்த நிதி பேர் நான் சொல்ல மாட்டேன். தமிழ்நாட்டு நிதிக்காக. தமிழ்நாட்டு நிதி தான், துணை முதல்வர் உதயநிதி. அவருக்காக போறாங்கன்னு சொல்லும் போது இப்ப இந்த நிலைப்பாடு மாறல, ஆனா போறாங்க அப்படின்னு போது கேள்வி கேட்டாங்கல்ல. சோ தமிழகத்தின் தன்மானத்தையும் தமிழகத்தோட தார்மீகத்தையும் ஒரு இடத்துல அடமானம் வைக்க போகும்போது அதை ஒரு கட்சி தலைவரை கேட்கணும். இதுக்காக அவர் எல்லாத்துக்கும் கேட்கணும். தக் லைஃபுக்கெல்லாம் ரிவ்யூ போடணும்னு சொன்னா என்னங்க எதிர்பார்ப்பு? ஸோ எங்கெங்க பேசணும் அவங்க பேசிக்கிட்டு இருக்காருன்றதுக்கு தான் நீங்க சொன்னது எக்ஸாம்பிள். அவர் பேசாமல் இல்லை, பேச தேவையில்லாததுக்கெல்லாம் அமைதியா கடந்து போறாரு. அதையும் தாண்டி நான் என்ன பாக்குறேன்னா முக்கியம் செயல், சொல்லு இல்லை. இப்போ கூட்டணி யாருமே வரமாட்டாங்களே, அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? முதல் கேள்வி அதான் கேள்வி. வரமாட்டாங்களா இல்ல பிறகு வருவாங்களா? இப்ப பேச வேண்டிய நேரம் இது இல்லையா? கரெக்ட். இது வந்து ரொம்ப சீக்கிரங்க. கொஞ்சமாவது அரசியல் மெச்சூரிட்டி இருக்கு, உங்களுக்கு நல்லா தெரியும். நாம வந்து தாவேக்காக்கு வந்து மற்ற எல்லா கட்சியும் உள்ள போயிட்டு மெர்ஜர் பண்ணல. நம்ம சமத்துவ மக்கள் கட்சி சரத்குமார் சார் மாதிரி போய் பாஜக மெர்ஜர் பண்றதா இருந்தா அதுக்கு எனி டைம் இஸ் ரைட் டைம். எனக்கு இந்த கட்சியே வேணாங்க, எத்தனை இணைச்சிடறேன் அப்படின்னா இன்னைக்கு பண்ணலாம், நாளைக்கு பண்ணலாம், 3 வருஷம் முன்னாடி பண்ணலாம், 3 வருஷம் அப்புறமும் பண்ணலாம். கூட்டணின்றது அந்தந்த கட்சியோட நிலைப்பாடு, போராட்டம், அவங்களுடைய களத்துல அவங்க இருப்பாங்க. கட்சி வந்து ஒரு ஆட்சிக்காக ஒரு கட்சியை வீழ்த்துவதற்காக ஒரு அமைக்கப்படுவதுதான் ஒரு கூட்டணி. அது ஒரு கொள்கையின் அடிப்படையில் இருக்கும் கொள்கை கூட்டணி, இல்லைன்னா காம்ப்ரமைஸ் கூட்டணி, மினிமம் அஜெண்டான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு கூட்டணி எப்பங்க தேவை எலெக்ஷனுக்கு? இந்த கொள்கையோ சித்தாந்தமோ கூட்டணியோ சின்னமோ எப்போ மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும்? 3 மாச காலமே போதும். எப்போ? அப்போ ஆதியில. இப்போ 3 வாரம் போதும். ஒரு வாரத்துல சீமான் மைக் சின்னத்தை ப்ரொமோட் பண்ணி 8% ஓட்டு வாங்கி தமிழகத்தோட ரெகக்னைஸ்ட் பார்ட்டியா மாறினார்ல. அதுதான் இன்னைக்கு சோஷியல் மீடியாவுடைய ஸ்ட்ரென்த். இந்த ஃபாஸ்ட் ஆக்டிங் மீடியா ஸ்ட்ரென்த் இருக்கும்போது இதுவே போதும். 3 மாத காலம் இஸ் மோர் தென் எனஃப். அப்போ இப்போ எதுக்கு கூட்டணி? டிசம்பர் கழிச்சு பார்த்துக்கலாம். இப்போ அதை பத்தி பேசவே வேண்டாம், அவசியமே கிடையாதுங்க. பேசுறவங்கள நான் ஏன் பேசுறேன்னு கேட்கறேன். அவசர சும்மா திரும்ப அண்ணன் வந்து ஏன் திமுக தான் கூட்டணி, நான் ஜன்னல் கதவு அடைச்சிட்டேன்றாரு. அப்போ ஒன்றும் ஆகும், உள்ள ஒரு சீட் நல்லா நெகோஷியேட் பண்ண முடியுமா? கஷ்டம். மதிமுக திமுக தாவேக்காக்கு எந்த பதிலுமே சொல்லாம அமைதியா இருந்தாங்க. தாவேக்கா வந்து அவங்களுக்காக சொன்னாங்க, பாருங்க இப்படி பண்ணீங்கன்னா கட்சியை கரைச்சிருவாங்கன்னு சொன்னார் ஆதவர்ஜனா. பதிலே சொல்லல. பாருங்க ராஜ்யசபா சீட் வழக்கமா வைகோ சார் கொடுப்பாங்க, கொடுக்கவே இல்லை. மதிமுக ராஜ்யசபா சீட்டே எல்லாம் போச்சு. இப்போ வேற வழி இல்லாம திமுக கூட்டணியில் தொடரணும். பாமக கூட்டணிக்குள்ள பேச்சுவார்த்தை பண்ண முடியாம அங்க ஒரு எவ்வளவு பேர் பிரச்சனை இருக்கு. கூட்டணிக்குள்ள போறது தானே அங்க பிரச்சனையாவே ஆச்சு. பாஜக அதிமுக ஒரு கூட்டணி அமைச்சு எவ்வளவு பேர் பேசு பொருள் ஆகுது. எவ்வளவு வருத்தம் அதிமுகக்கு இல்ல பாஜக கடைநிலை தொண்டர்களுக்கு. 2 பேர் ஒரு வருஷமா அவ்வளவு பேசிட்டாங்க ஒருத்தர் மாதிரி ஒருத்தர். இன்னைக்கு ஒன்னா போனது எவ்வளவு பிரச்சனையா இருக்கும். சோ இவ்வளவு ப்ராப்ளம் எல்லாம் எதுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்குறீங்க? இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு ஜோக் சொல்லவா? இந்த கூட்டணி எல்லாம் உடஞ்சிடும். இன்னும் 6 மாத காலத்துல ஏகப்பட்ட அரசியல் ஆக்டிவிட்டிஸ் தமிழகத்துல பாக்கி இருக்கும் பட்சத்தில் உடஞ்சிருமா? வாய்ப்பு இருக்கு. என்ன ஃபெவிக்விக்க போட்டு ஒட்டியிருக்காங்க, எல்லாம் உடையும், எது வேணா உடையும். ஒரு பாமகவுக்கு வந்து திமுக ஒரு நெகோஷியேட்டிங் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க, விசிகாரனை கோச்சிக்க மாட்டாரா? மதிமுக இப்ப ராஜ்யசபா சீட் கொடுக்கணும் ஒருவேளை அதிருப்தியில இருந்தா கோச்சிட்டு உங்ககிட்ட வந்துருவாங்களா? கோச்சிப்பாங்க தான் நான் சொன்னேன். நீங்க என்கிட்ட வந்துடணும் அப்படின்னா விட்டு என் வீட்டுக்கு வருவாரன்னு கேட்பீங்க போல இருக்கு. இது கூட்டணி உடையறதுக்கான ஒரு முகாந்திர வாய்ப்பு இருக்குல்ல. இப்ப இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு முதல்வர் வந்து இன்னும் எவ்வளவு பேசி எவ்வளவு அரவணைச்சுக்குள்ள கொண்டு நிறுத்தி வைக்க வேண்டிய வேலை இருக்கும். இது போல கட்சிக்குள்ளேயே பல பிரச்சனைன்றாங்க திமுகல. அவங்க சின்னவருக்கு வந்து அடுத்தடுத்த ப்ரொமோஷன்ஸ் கொடுக்கும்போது கட்சி சீனியர்ஸ் எல்லாம் வருத்தப்படுறாங்களாம். சின்னவருக்கு ப்ரொமோஷன் கொடுத்தா அங்க இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பெண் தலைவர் வந்து அவங்க வருத்தப்பட்டு அவங்களும் கேட்கறாங்களாம். கட்சிக்குள்ளவே இன்னும் பல குழப்பங்கள் ஏற்படும் போது கூட்டணிகள் குழப்பம் வராதான்னு கேட்கறேன். டிவி கேட்கல அந்த குழப்பமே இல்லை சார். இல்லையே. நீங்க ஒண்ணு சொல்லுங்க ஒண்ணு சொல்லுங்க. ஆதவர்ஜனாவும் ஆனந்த் சாரும் வந்து மத்தி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டோம். ஒண்ணு சொல்லுங்க. வைஷ்ணவி வெளியேறினாங்க. வைஷ்ணவி தாங்க தாவேக்கோட ஒரே முகமா? எவ்வளவு பெரிய ஜோக் அடிக்கிறீங்க. வச்ச குற்றச்சாட்டு தான் பிரச்சனைன்றாங்க. வைஷ்ணவி வந்து ஒரு குழந்தைங்க. அந்த குழந்தைய ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் போட்டு கழுத்துல மஞ்சள் சோப்பு துண்டை போட்டு தாவேக்கா கமிச்சு விட்டது திமுக. போயிட்டு ஒரே மாசத்துல பாப்பா ஓடி வந்துறீங்கன்னு சொல்லி திரும்ப கருப்பு சோப்பு துண்டை போட்டு ஒரு பிரஸ் மீட் கொடுக்க வச்சாங்க. 2 நாள் நியூஸ் அந்த பாப்பா போயிடுச்சு.
அதை மற்ற இன்டர்வியூஸ்லாம் என்ன கேள்வி கேட்டாங்கன்னு கேட்டுமோ அதை பார்த்து நல்லா பார்த்துருப்பீங்க. அந்த குழந்தைய அதுக்கு மேலே அடிக்கிறதுக்கு விருப்பப்படல. அது ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன், அவ்வளோதான். அந்த அம்மாவை பேச வேண்டாம், அவங்க சொன்ன கண்டென்ட் இருக்கு. என்ன கண்டென்ட்? முதல் நாள் வந்து எனக்கு பயணம் பண்ண இடம் கொடுக்கல, மேடையில் ஏற்றலைன்னு வருத்தப்பட்டது. 2ஆம் நாள் இங்கே இளைஞர்களுக்கு இடம் இல்லைன்னு சொல்றது. 3வது வாரம் வந்து தமிழகத்தில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு தாவேக்காக்குள்ள மரியாதை இல்லைன்னு சொல்றது. அடுத்த வாரம் வந்து தமிழகத்தோட 4 ஆண்டு ஆட்சி சிறப்பான ஆட்சி திமுக ஆட்சின்னு சொல்றது. எந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்து பதில் சொல்றீங்க? இன்னைக்கு காலையில் எதை மெசேஜ் அனுப்புறாங்களோ அதை எடுத்து சொல்லிட்டு இருக்கு அந்த பாப்பா. இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. தாவேக்காவோட முகம்லாம் வைஷ்ணவின்னு சொல்லாதீங்க, அந்த பாப்பா பார்த்தாலே உளுந்து சிரிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கடைநிலையில் இருக்கக்கூடிய சிறு சிறு சீண்டல்கள், தாவேக்காவை சீண்டும் முயற்சிகள். ஆனால் இதை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்குள்ள எடுத்துட்டு வந்து அந்த பாப்பா கட்சிக்குள்ள போனோடனே துண்டு போட்டு ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து மெயின் ஸ்ட்ரீம்ல கார்டு போட்டீங்க. அந்த பாப்பா கட்சி விட்டு வெளில போறேன் நான் திருப்தி சொன்னேன், அந்த வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து இன்டர்வியூ எடுத்து போட்டீங்க. ஏன் போட்டீங்க? எந்த கட்சிக்குள்ளேயும் 100 பேர் வரா, 100 பேர் போயிட்டு தான் இருக்கான். இந்த பாப்பா எந்த போஸ்டிங்கும் இல்லை. எதுக்கு இந்த பாப்பா மட்டும் எல்லாரும் கவர் பண்ணி மெயின் ஸ்ட்ரீம்ல போட்டாங்க? அப்போ அது அஜெண்டா ட்ரிவன். இது மாதிரி நடக்க போகுதுன்னு சொல்லி செய்யப்படக்கூடிய விஷயமா இருக்கும். நான் ஏன் குற்றம் சாட்டக்கூடாது? அப்போ அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை ஒரு டபுள் ஏஜென்ட்டை வந்து நீங்கள் தாவேக்காவோட பிரைமரி ஃபேஸை வச்சுக்கிட்டு ஒரு கேள்வி கேட்பீங்களா? புரியுதுங்களா உங்களுக்கு? கட்சியில் பிரச்சனை இருக்கும் வராதுன்னு நான் சொல்லலை. 4 பேர் இருக்க இடத்துல இந்த குழப்பம் ஒரு வீட்டிலே வருங்க. அதை அப்பா சரி செய்வார், சமாதானப்படுத்துவார், ஒருத்தருக்கு விட்டு கொடுப்பாரு. அதே மாதிரி கட்சியிலும் தலைவருக்கு அந்த வேலை இருக்கும். ஆனால் தாவேக்கால இதுன்னு ஆரம்பிக்கவே இல்லை. அங்கே இப்போதான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரே முகம் ஒரே தலைவர். அவர் சொல்றது, அவர் முதல்வர் ஆக்குறது, ஒரே வேலையா எல்லாரும் சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த கட்சியில் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. சின்ன சின்ன அடிமட்டங்கள்ல எனக்கு கொடுக்கல போஸ்டிங், ஒன்று கொடுக்கல போஸ்டிங் வரும். பட் தலைவர் அந்த ஊருக்கு போய் நின்று ஒரே பேசினா அது முடிஞ்சு போயிடும். திமுக இருக்கக்கூடிய வாரிசு அரசியல் போன்ற பிரச்சனைகள், ஊழல் போன்ற பிரச்சனைகள் வெளியே வரும்போது தான் ஒருத்தருக்கு பேச முடியாம அதிமுக வந்ததா இல்லையா? இந்த எடப்பாடியார் ஏன் ஒரு நிர்பந்தத்தில் போய் கூட்டணி அமைஞ்சார்? செங்கோட்டையன் கொடுத்த பிரஷர் ஞாபகம் இருக்குங்களா? நிர்பந்தம் இல்லையா? செங்கோட்டையன் அவர்கள் போயிட்டு நிர்மலா மேடம் பார்த்துட்டாரு. அமித்ஷாவை போய் எடப்பாடி பார்க்கலாம், கட்சியோடையும் சின்ன மாறுலாம் ஏகப்பட்ட இடத்துல ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு தானே இருந்தது. நீங்க அதை பார்க்கவே இல்லையா? என்ன போன வாரம் ஜெர்னலிசம் ஆரம்பிச்சிங்க. அப்ப எந்த பிரச்சனை வருதுன்றது முக்கியம். கட்சிக்கு ஒரு வீட்டுக்குள்ள எனக்கு வந்து சிக்கன் பீஸ் வைக்கல, எனக்கு அண்ணனுக்கு முட்டை பீஸ் வைக்கலன்னு சொன்னா அது பிரச்சனை கிடையாதுங்க. அண்ணனும் தம்பியை வெட்டிக்கிட்டு நடு ரோட்ல நின்றுட்டு சொத்து பிரச்சனை தான் பிரச்சனைங்க. குழந்தைத்தனமான பிரச்சனை, குழந்தைங்களை வச்சு பண்ற பிரச்சனைலாம் இங்கே பிரச்சனை கிடையாது. ஊழல், இந்த மாதிரி திருடிட்டு திருடன் தேல் கொட்ட மாதிரி மொழிக்க முடியாம சொல்ல முடியாம மெல்ல முடியாம இருக்கிற கட்சிகள் தான் அந்த மக்களுக்கான பிரச்சனை. தாவேக்கால இந்த மாதிரி பிரச்சனை மக்கள் எங்க பாதிச்சுது? திமுக இருக்க இந்த பிரச்சனை மக்களை பாதிக்குமே, கொள்கை பாதிக்குமே. அப்ப அதை தானே கேள்வி கேட்கணும். அப்ப அதை விட்டுட்டீங்க. ஓகே, இப்போ டிவிகே நோக்கி வந்து முன்னாள் IRS அதிகாரி, நீதிபதி, முன்னாள் MLAக்கள் எல்லாம் வந்து படையெடுக்கிறாங்க. என்ன திடீர் படையெடுப்பு டிவிகேல? இல்லை, எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் வரைக்கும் இவங்க எல்லாருமே வந்து தாவேக்காவுடைய பர்டிகுலர் சொன்னால் விஜய் சாருங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ். இவங்கள நிறைய பரிச்சயம், ரொம்ப நாளாக ஒருத்தருக்கு தெரிஞ்சவங்க. இவர் மேலே அவங்களுக்கு ஒரு மரியாதை, அவங்களுக்கு இவர் மேலே ஒரு அபிமானம், இதெல்லாம் இருந்துட்டு இருக்கு. இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் களத்துக்கு வரணுன்றது தனிப்பட்ட ஒரு விருப்பமாக, ஒரு லாங் ஸ்டாண்டிங் பிளானாக ஒரு விஷயமா இருந்தவங்க. தாவேக்கா மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கும் போது இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்கும், இன்னைக்கு அந்த கட்சிக்கு வலு சேர்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு உள்ள வராங்க. அதுக்கு என்ன ராகுகால எமகண்ட பார்க்க வேண்டியது இருக்கு? எனி டைம் இஸ் குட் டைம். ஸோ வந்திருக்காங்க, வரவேற்கலாம். இது போன்ற இன்னும் பலர் வருவாங்க. இது ஃபர்ஸ்ட் டைமும் கிடையாது, லாஸ்ட் டைமும் கிடையாது. ஸோ நல்ல ப்ரொஃபைலில் இருந்தவங்க, மாற்று கட்சியில் அதிருப்தியில் இருந்தவங்க, இதெல்லாம் வர்றது வந்து ஏற்றுக்க தான் வேணும். எல்லா மட்டத்திலையும் அரசியல் செய்யக்கூடிய தலைவர்கள் வேணும் இல்லை ஒரு கட்சிக்கு. ஆனால் அதில் என்ன பெரிய பிரச்சனை? ஓகே, அப்படி இணைஞ்ச IRS அதிகாரி அருண்ராஜ் அவர்கள் சமீபத்தில் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் வந்து அதிபர் பதவி வந்து உருவாக்கப்படும், அதிபருக்கு தனியான தேர்தல், MLAக்களுக்கு தனியான தேர்தல், அப்படியான ஒரு சிஸ்டத்தை நம்ம கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. ஸோ இதெல்லாம் ஏற்புடையதா? இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்ட். லக்கீலி நானும் வந்து ஒரு சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்ட். அதனால் இதுக்கு நான் பதில் சொல்கிறது ஒரு ஹானராகவே எடுத்துக்கிறேன். இந்த சிவில் சர்வீஸ் படிக்கும்போது பாலிட்டி வந்து கான்ஸ்டியூஷன் வந்து எங்களுக்கு ஒரு முக்கியமான சப்ஜெக்டாக இருக்கும். அந்த சப்ஜெக்டை படிக்கும்போது நமக்கு நிறைய தோணும். ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்னு ஒன்று இருக்கும், யூனியன் லெஜிஸ்லேச்சர்னு ஒன்று இருக்கும். அந்த யூனியன் லெஜிஸ்லேஷன் வரும்போது அதில் பிரசிடென்ட்லேருந்து பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், எம்பிஸ், லோக்சபா எம்பி, ராஜ்யசபா எம்பி, இவங்கெல்லாம் எலெக்டாக எப்படி ஆகிறாங்க இதெல்லாம் படிப்போம். அதே மாதிரி ராஜ்யசபா ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் வரும்போது கவர்னர், முதல்வரில் ஆரம்பித்து MLAs இதெல்லாம் படிப்போம். இது படிக்கும்போது நமக்கு வந்து ஒரு கம்பேரிசன் வரும்போது மாநில சுயாட்சிக்கு எது நல்லதாக இருக்கும், இல்லை இன்னும் யூனிலேட்டர்லாம் போகணும்னு ஒருத்தருக்கு ஒரு தனிப்பட்ட சிந்தனை ஒன்று வரும். அது மாதிரி ஒரு அகடமிக்கான ஒரு பிளாக் தான் அவர் எழுதியிருந்த பிளாக். அதில் அவர் என்ன எழுதியிருந்தாருன்னா, இந்தியா வந்து ஒரு ஃபெடரலிஸ்டிக் கண்ட்ரி, கூட்டாட்சி தத்துவம் மேலோங்கி இருக்க வேண்டிய ஒரு நாடு. கூட்டாட்சி தத்துவத்துக்கு பார்லிமெண்ட் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா மாநிலங்கள்ல இருந்தும் எம்பிஸ் அங்கே போகணும். அது வந்து மாநில எம்பியாகவும் இருக்கணும், லோக்சபா போகிற எம்பியாகவும் இருக்கணும். இதுதான் வந்து கூட்டாட்சி தத்துவத்துக்கு இருக்கும். மாநிலத்துக்குள்ள கூட்டாட்சி ஒன்று கிடையாது, மாநிலத்துல சுயாட்சி தான் இங்கே முக்கியம், தன்னாட்சி தான் முக்கியம். அப்போ இங்க இந்த முதல்வருடைய அதிகாரத்தை காப்பாற்றுவதும்
இங்க இந்த எம்எல்ஏ பேரம்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நடக்காம இருக்கிறதுக்கு அவர் ஒரு இன்னோவேஷன் ஒன்று சொல்றாரு. இது வந்து அந்த புக்லேயே கூட 2-3 இடத்துல போட்டிருக்கோம், வேற வேற மாதிரியான இன்னோவேஷன் போட்டிருக்கோம். இதுல ஒரு யூபிஎஸ்ல ஒரு மெயின்ஸ்ல ஒரு கேள்வி கூட வரலாம், உங்களுக்கு ஏதாவது வந்து இந்த மாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல எம்எல்ஏ பேரம் நடக்குது இல்லையா, குதிரை பேரம், அதுக்கு உங்களுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருந்தா கொடுங்கன்னு கேட்கும்போது இந்த மாதிரி இன்னோவேட்டிவ் ஒரு பதில் தான் எழுதணும். நாங்கள் அதை எழுதும்போது ஆமா இது ஒரு மாற்று. ஸோ அப்படி பார்க்கும்போது அப்படி ஒரு மாற்றா ஒரு அகடமிக்காக அவர் எழுதியிருந்த பிளாக் தான் அது. ஒரு அரசியல் சாசன சட்டத்தை ஒரு ஐஆர்எஸ் மாற்றலாம் முடியாது. இது வந்து அந்த அகடமிக்கான ஒரு பேட்டி ஒன்று கொடுக்குறாரு. பார்த்தேன் அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்றாருன்னா, தாவேக்கா வந்தா மாத்துவோம். இல்ல தாவேக்கால மாற்ற முடியாது. இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கான்ஸ்டிடியூஷனே வந்து நம்ம ரீடு பண்ணும்போது, இப்போ கான்ஸ்டிடியூஷனே நம்ம 75 வருஷம் ஆச்சு, தாவேக்காக்கு அதிகாரம் இருக்கா? யாருக்குமே கிடையாது. அப்புறம் ஏன் அந்த கருத்து நம்ம சொல்லணும்? அவர் இப்படி சொல்லவே இல்லைங்க. தாவேக்கா வந்தா இது பண்ண முடியும்னு சொல்லல. இது மாதிரியான ஒரு அது திரும்ப அந்த இன்டர்வியூ நீங்க நல்லா பாருங்க, இது அகடமிக்கா நான் சொன்னது. இதுதான் நான் வந்து இந்த நாட்டுக்கு சஜஸ்ட் பண்ணவே கிடையாது. இப்படி ஒரு விஷயம் பேசணும்னாலே அதை வந்து பெரிய கான்ஸ்டிடியூஷனல் எக்ஸ்பர்ட்ஸ் உட்காந்து பேசணும். சுப்ரீம் கோர்ட்டோட ரிட்டையர்ட் ஜட்ஜஸ், ரொம்ப சீனியர் அட்வொகேட்ஸ்லாம் உட்காந்து பேசி, ஆடிட்டர் அட்டார்னி ஜெனரல் இருந்து சொலிசிட்டர் ஜெனரல் உட்காந்து பேசுற மாதிரி ஒரு விஷயம். இது மாதிரி ஒன்று இந்த கான்ஸ்டிடியூஷன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்றேன், கான்ஸ்டிடியூஷனை மாத்தினா என்னெல்லாம் மாத்தலாம்னு ஒரு கேள்வி வரும் எங்களுக்கு. விச் மீன்ஸ் கான்ஸ்டிடியூஷனை மாத்திடலாம், கிழிச்சு போட்டுலாம் அர்த்தம் கிடையாது. கான்ஸ்டிடியூஷன் தான் நம்ம நாட்டோட புனிதமான டாக்குமெண்ட். ஆனா 75 வருஷம் ஆயிருக்கு, இன்னொரு 25 வருஷம் இப்படியே போகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்டேட் கேட்கறாங்க. ஒரு அப்டேட் இல்ல, ரீடு. ஏன்னா ஒரு கான்ஸ்டிடியூஷன் 100க்கு மேற்பட்ட அமெண்ட்மெண்ட் வந்துருச்சு நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல. அந்த அமெண்ட்மெண்ட் எதுக்காக வருதுன்னா, காலங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த அமெண்ட்மெண்ட் வந்துகிட்டே இருக்கும்போது தான் அந்த கான்ஸ்டிடியூஷன் அப்டேட்டா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எதிர்பார்க்காத புது புது விஷயங்கள் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் ஒன்று வந்திருக்கு, சுதந்திரத்துக்கு அப்போ அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. எல்ஜிபிடிக்யூன்னு ஒரு பிரச்சனை வருது, அதுக்கு வந்து சுதந்திரத்தப்ப இந்த மாதிரி ஒரு யோசனையே இருந்திருக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க உங்களோட இந்த சென்சார்ஷிப் ஆக்ட்லாம் இருக்குல்ல, நம்ம ஐடி ஆக்ட் எல்லாம், இதுவும் அப்போ கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஆக்ட்ஸ் எல்லாம் வரும்போது புது புது ஆக்ட் வரும், அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், பேசிக் டாக்டரின்ஸ் எல்லாம் நீங்க கரெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ இதெல்லாம் பண்ணும்போது அந்த கான்ஸ்டிடியூஷனோட பித் அண்ட் சப்ஸ்டன்சஸ் வந்து உடையாமையும் பார்த்துக்கணும், ஆனா பெண்ட் பண்ணியும் ஆகணும். ஸோ ரொம்ப போகும்போது, காலங்கள் ரொம்ப மாறும்போது புது கான்ஸ்டிடியூஷனுக்கான தேவை என்னைக்கோ ஒரு நாள் வரலாம். இன்னையில இருந்து 100 ஆண்டு கழிச்சு கூட வரலாம், இல்ல வரக்கூடாதுன்னு இல்லைல்ல. வரும்போது நீங்க இதெல்லாம் சஜஸ்ட் பண்ணுவீங்க. இப்ப இருக்க சிஸ்டமோட பெட்டரான சிஸ்டத்துக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்கன்னு எங்களை கேட்பாங்க. சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரன்ஸ் உன்னுடைய கண்ணோட்டத்தை கொடுப்பான்னு கேட்பாங்க. அந்த கண்ணோட்டம் பேசுறதே ஒரு குற்றமாக்கிதீங்க போல இருக்கு. அப்படிதான் அது ஒரு அகடமிக்கான பிளாக். அது அதை வந்து ஒரு ஆர்டிக்கலை திருச்சி எழுதியிருப்பாங்க நியூஸ் பேப்பர்ல. அவர் பிளாக் படிச்சீங்கன்னா தெளிவா புரியும். ஸோ அவர் வந்து அகடமிக்கா எழுதின ஒரு விஷயம். அவர் இதை எதுக்காக மையப்படுத்தி எழுதினார்னா, எல்லா இடத்துலயும் இந்த எம்எல்ஏஸை வாங்கி கொல்லப்புறமா ஆட்சி அமைக்கிறாங்க, இது மாதிரி எம்எல்ஏஸ் தனியா சட்டம் ஏற்றது அவங்க வேலை, முதல்வருக்கு வந்து ஆட்சி பண்றது. ஏன்னா எம்எல்ஏஸ் வந்து லெஜிஸ்லேச்சர். முதல்வர் ஒரு எம்எல்ஏவா இருந்தாலும் ஒரு மினிஸ்டர் ஆன பிறகு அவர் எக்ஸிகியூட்டிவ்னு சொல்லுவாங்க. அந்த எக்ஸிகியூட்டிவ்ஸோட வேலை வந்து ஆட்சி பண்றது, அந்த வரக்கூடிய சட்டங்களை அமல்படுத்துவது. எக்ஸிகியூட்டிவ், லெஜிஸ்லேச்சர், ஜுடிஷியரி 3 வேலை இருக்கு. லெஜிஸ்லேச்சர் வந்து முதல்ல சட்டம் எழுத்துவாங்க, எக்ஸிகியூட்டிவ் வந்து அதை அமல்படுத்துவாங்க. இதுல ஏதாவது குற்றம் குறை இருந்தாலோ பிளவு இருந்தாலோ அதை வந்து ஜுடிஷியரி சரி பண்ணணும். இதுதான் வந்து 3 பில்லர்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். எம்எல்ஏவா இருக்கக்கூடிய முதல்வருக்கு எம்எல்ஏ வேலையும் அதிகமா இருக்கும், லெஜிஸ்லேச்சர் வேலையும் அதிகம், எக்ஸிகியூட்டிவ் வேலையும் அதிகமா இருக்கும். ரெண்டாவது இந்த எம்எல்ஏ வாங்கி விற்கும் போது இந்த அரசியலுக்குள்ளேயே ஒரு மாட்டிப்பாரு, டென்யூர் பாதுகாப்பா இருக்காது. 2 வருஷம் 6 மாசத்துக்குலாம் மாறிச்சுன்னா எப்படி ஒரு பாலிசி 5 வருஷத்துக்கு கடைபிடிக்க முடியும் ஒரு முதல்வர்? அதனால இப்படி ஒரு மாற்று வழி இருக்குன்னு தான் அவர் சொன்னாரு. அது அவ்வளோ பெரிய ஒன்றும் தேச துரோகம்லாம் இல்லை, ஒரு அகாடமிக்கான ஒரு பாயிண்ட் தான். பட் அது நல்ல பாயிண்ட் தான். தமிழகத்தோட தன்னாட்சி இன்னும் பாதுகாக்கப்படும் தான் அதில் நீங்க பார்க்கணும். டிவிகே உடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் படம் வேலையில் கொஞ்சம் பிஸியாக இருக்காரு, அதனால சில பணிகளில் அவர் ஈடுபட முடியல அப்படின்னு வந்து சொல்லப்படுது. பிறகு படம் வேலை முடிஞ்ச பிறகாக ஒரு முழு நேர அரசியலில் ஈடுபடுவார் அப்படின்னு சொல்றாங்க. எப்போ பட வேலை முடியுது, எப்போ வந்து? எனக்கு கேள்விப்பட்ட வரைக்கும் பட வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. மே எண்டோட முடிஞ்சிருச்சு. ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து அவர் ஃபுல் டைம் அரசியலுக்கு வந்துட்டாருன்னு சொன்னாங்க. அதோட தொடர்ச்சியாக தான் இப்போ வந்து அவர் மிஸ்டர் ஐஆர்எஸ் அருண்ராஜ் எல்லாம் ஜாயின் பண்ணும்போது அந்த ஈவெண்ட் அவரோட தலைமையிலேயே நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கட்டமாக வந்து அந்த குழந்தைங்களுக்கு பரிசு கொடுக்குறாரு இல்லைங்களா, 10th + 2 ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் டாப்பர்ஸ்க்கு, அது வந்து 3ஆம் கட்டமாக இறுதி கட்டமாக நடக்குது. அதை தொடர்ந்து பயணங்கள் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் பணியூர்லேருந்து வெளியே வர மாட்டாரு? ஒரு திருச்சியில் வச்சு கொடுக்கலாம், மதுரையில் வச்சு கொடுக்கலாம், ஓகே, வேற வேற வேலைகளை செய்யலாம் இல்லையா? ஒரு பணியூர்லேருந்து வெளியே வர மாட்டாருன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே விஜய் மேலே. ஓகே, இல்லை பணியூர்லேருந்து வெளில வர மாட்டாருன்னா ஒரு ஷூட்டிங்லாம் வீட்லேயே நடக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? இல்லை, மக்கள் பணி. நான் அவர் ஷூட்டிங் பற்றி எனக்கு பிரச்சனையே கிடையாது. சரி, நான் கேட்குறது டிவிக்கே உடைய மக்கள் பணி கேட்குறேன். ஓகே, அதாவது இதுக்கு வந்து இது ஒரு கழுதை கதை ஒன்று இருக்குது. ஒரு கழுதை வந்து ஒரு அப்பாவும் பையனும் வாங்கிட்டு போவாங்க.
வாங்கிட்டு போகும்போது 2 பேரும் நடந்து போவாங்க. ஊர்க்காரங்களாம் திட்டுவாங்க. 2 பேரும் நடந்து போகிறானுங்க முட்டா பையன், ஏறி போகலாம்ல அப்படின்னு. சரி 2 பேர் ஏறி உட்காருவாங்க. மனுஷனா இவனுங்க கழுது மனசாட்சி இல்லாமல் 2 பேர் உட்காந்துருக்காங்கன்னு திட்டுவாங்க. சரின்னு பையன் இறங்கிட்டு அப்பா போனால் வயசானவர் உட்காந்துட்டு சின்ன பையன் நடக்க விட்றான்னு திட்டுவாங்க. பையன் உட்காந்துட்டு அப்பா ஏறினா பாரு சின்ன குழந்தைய உட்காந்துக்கிட்டு வயசான நடக்க விட்றான்னு திட்டுவாங்க. என்ன பண்ணாலும் எதையாவது நோண்டிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. பதில் சொல்ல அவசியம் கிடையாது. அந்த ஈவெண்ட் பண்ணுறாரு. இது வரைக்கும் இத்தனை ஆண்டு காலமாக அரசியல் கட்சி நடத்தி இவ்வளோ பேர் ஆட்சியில் இருந்தவங்க யாருக்கும் தோணாத ஒரு விஷயத்த அந்த குழந்தைங்களுக்கு எடுத்து அங்கே எப்படி படிக்கணும், இது மட்டும் வாழ்க்கை கிடையாது, எப்படி பார்க்கணும், ஒரு மெச்சூர்டாக இருங்க, ஜாதி மதத்தெல்லாம் தள்ளி வைங்கன்னு ஒரு அண்ணனா உட்காந்து அட்வைஸ் பண்ணுறாரு. 8 மணி நேரம் நின்று எல்லாருக்கும் அந்த இடத்துல பேச இடம் கொடுத்து டெமோக்ராட்டிக்காக ஒரு ஈவெண்ட் நடத்தி எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணி படிக்க சொல்லி அனுப்புறாரு. இது எதுவும் நம்ம கண்ணப்படாது. அது மகாபலிபுரத்தில் நடத்தல மட்டும்தான் நம்ம கண்ணப்படும் அப்படின்னா கண்ணில் தான் பிரச்சனை. நம்ம கண்ணாடியை மாற்றணும். அதனால் இதை பெரிய குற்றச்சாட்டை பார்க்க வேண்டாம். திருச்சியில் வச்சா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஏன் மயிலாப்பூரில் வைக்கலன்னு கேட்பாங்க. மயிலாப்பூரில் வச்சா ஏன் மகாபலிபுரத்தில் வைக்க கேட்பாங்க. மகாபலிபுரம் வச்சா ஏன் மதுரையில் வைக்கலன்னு கேட்பாங்க. இதுக்கு பதில் சொல்ல முடியும். கர்நாடகாவில் வைக்கல, யூஎஸ்ல வைக்கல, அது வரைக்கும் சந்தோஷப்படுங்க. தமிழ்நாட்டில் தானே இருக்கு. பனையூர் என்னங்க உங்களுக்கு அவ்வளோ பெரிய அலர்ஜிக்கான வேர்டாக மாறிடுச்சு. ஸோ அதெல்லாம் தப்பு இல்லை. இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். விஜய் அவர்களுடைய அந்த நடைப்பயணம் இருக்கு விரைவில் அப்படின்லாம் சொல்லப்படுது. அது மதுரையிலேருந்து தொடங்க போகிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. நடைப்பயணம் அப்படின்னு ஒன்று இருக்கா திட்டத்தில்? அது எங்கேருந்து தொடங்க போகிறாங்க அப்படின்னு நான் ஒரு க்ளூ வேணா கொடுக்க முடியுமா? இல்லை பிரதர், நான் அரசியல் அவங்களோட ஆதரவாளர். எனக்கு அரசியல் கொஞ்சம் பிடிக்கும், நான் அவங்களை ஃபாலோ பண்ணுறேன். ஆனால் இதோட டீட்டெயில்ஸ் இன்டர்கிட்டிஸ்லாம் எனக்கு தெரியாது. இன்ஃபேக்ட் தெரிஞ்சாலும் சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா தொகுதிக்கும் போகிறாரு. அந்தந்த தொகுதியில் இது ஒரு ஹைபிரிடா, ஒரு எண் மக்கள் பாஜக அண்ணாமலை பண்ண மாதிரி. அண்ணா நடைப்பயணம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒய்எஸ்ஆர் ஆந்திராவில் பண்ணது, இல்லை வைகோ சார் தமிழ்நாட்டில் பண்ணது அப்படி பார்க்கணும். இது ஒரு ஹைபிரிடாக இருக்கும். ஏன்னா டைம் கம்மி, பர்மிஷன் வாங்குறது ரொம்ப டைட்டாக இருக்கும். ஸோ ஹைபிரிட் மாடல். இப்போ முதல்வர் 2021 தேர்தலுக்கு ஒன்று பண்ணார் இல்லைங்களா, விடியல் பயணம். அங்கங்கே போய் கொஞ்சம் தூரம் மக்களை சந்திப்பார், கூட்டங்கள் இருக்கும், குறைகளை கேட்டு தெரிஞ்சுக்குவார். அந்த அதர் ஹேண்ட் அண்ணாமலை பாஜக பண்ணது எண் மக்கள்னு ஒரு 200 மீட்டர் தான் நடப்பார். அங்கே ஒரு மேடை போட்டு பேசுவார், மக்களை சந்திப்பார். ஸோ அந்தந்த இடத்துல இது ஒரு ஈவெண்ட், அது ஒரு ஈவெண்ட். அதுபோல் வைகோ சாரோ இல்லை ஒய்எஸ்ஆர் ஜெகன்மோகன் ரெட்டியோ பண்ணது வேற ஒரு ஈவெண்ட். இது எல்லாத்தையும் கலந்து ஒரு ஹைபிரிடா, மக்களுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பர்மிஷனும் ஈஸியாக வாங்கி மக்களை கிராஸ் ரூட்டில் சந்திக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும் அதை பண்ணுறாங்க. அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு பெர்மிஷன்ஸ் வாங்கணும், ஒரு ஊர்லேயும் ஏற்பாடுகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் பண்ணாமல் பண்ண முடியாது. அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கிறதாகவும் அது மிஸ்டர் ராதாவர்ஜுனா மேற்பார்வையில் நடக்கிறதாகவும் கேள்வி. எனக்கு அவ்வளோதாங்க தெரியும். ஓகே, நிறைய விஷயங்கள் நம்மோடு பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ.